ஸோ இந்த வீடியோவில் என்கிட்ட என்னென்ன ஃபிஷ் வந்து இப்போ ரீசெண்டாக இறந்துருக்கு அப்படின்றத காட்டணும். எக்கச்சக்கமாக நிறைய இறந்துருச்சு. ஸோ எது எது இல்லை அப்படின்னு ஒரு அப்டேட் கொடுத்துட்றேன், ஏன்னா அதை நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னோடய குரல் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னு சொல்லி சாத்துக்குடி ஜூஸாக கொடுத்து கோல்டு வர வச்சிட்டாங்க. 2 வாரத்தில் கிட்டத்தட்ட நிறைய இறந்துருச்சு, எல்லாமே இறந்த மாதிரி இருக்குது. ஸோ என்னென்ன அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் சரிங்களா. எனக்கு 15 நாளாக ஃபீவரு, டெங்கு ஃபீவரு. ஸோ எதையுமே வந்து சுத்தமாக பார்த்துக்கவே முடியலை. வந்து அரோனா தான் இறந்தது. ஸோ மலையில் வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் நிரம்பி கீழே ஜம்ப் பண்ணி இறந்துச்சு. ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்க்கு வந்து நிறைய பேர் ஓவர்ஃப்ளோ வைக்க சொன்னாங்க. நம்ம பாலாஜி ப்ரோ சொன்னார், கமெண்ட்லேயும் வந்து சொல்லியிருக்கீங்க. அது என்ன எப்படின்னு எனக்கு வைக்கணும்னு தெரியாது, அதனால் பெருசாக நான் அதை கண்டுக்கலை. பாலாஜி ப்ரோவே அவர் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து ஓவர்ஃப்ளோ வச்சுருக்காரு. அவர்கிட்டயாச்சும் கேட்டு எப்படின்னு நான் வச்சுருக்கணும். பட் நான் அதை பெருசாக எடுத்துக்கல, ஏன்னா மழை பெஞ்சு தண்ணி கொஞ்சமாக தான் ஏறும். பெரிய மழை பெஞ்சாலே ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் கொஞ்சம் தான் தண்ணி ஏறும். அது என்னன்னு தெரியல, ஃபீவரு. நான் மேலே போகல, மேலே இருக்க ஃபிஷ்ஷுக்கெலாம் ஃபுட்டே போடலை. அது ஜம்ப் பண்ணி இறந்துருச்சு. ஓகே, ஸோ அரோனாக்கா எனக்கும் ராசியே இல்லை போல இருக்குது. ஸோ இது இறந்துருச்சு. மேலே வந்து அது கூட ஒரு ஃப்ளோரன் இருந்துச்சு, அதை வந்து கீழே எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே அயன்மேன் குட்டிங்க ஒரு 150க்கு மேலே வந்து வச்சுருந்தேன். மொயினாவை வந்து என்னால் மெயின்டைன் பண்ண முடியலை. அந்த ஸ்மெல்லே வந்து ஒத்துக்கலை. ஃபீவர் டைமில் போனேன் அப்படின்னாலே அந்த ஸ்மெல் ஒரு மாதிரி கொமட்டுது. ஸோ அது வந்து விட்டுட்டேன், கிராஷ் ஆகிடுச்சு. மொயினா கிராஷ் ஆனோடனே குட்டிங்களுக்கு மைக்ரோ பில்லட் தான் போட்டேன். மைக்ரோ பில்லட் எடுக்கிற சைஸ் கிடையாது, குட்டிங்க ரொம்ப குட்டி சின்னதாக இருக்குது. ஸோ மைக்ரோ பில்லட் எடுக்காததுனால அயன்மேனோட 150 குட்டியும் தினமும் 10 செத்துகிட்டே வந்தது. கடைசியில் இப்போ எல்லாமே அவுட், செத்துருச்சு. என்னோடய பிளான்டட் டேங்கே பார்த்தா ஒரு சுடுகாடு மாதிரி இருக்குது இப்போ, அவ்வளோ நாஸ்தியாக. அதுக்கு இப்போதைக்கு நான் வாட்டர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ அதை நான் காட்டல, பிளான்டட் டேங்க் காட்ட வேணாம், ஏன்னா அது அவ்வளோ மோசமாக இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவரான், நம்ம மீட் பால். இவருக்கு வந்து ஃபின்ட்ராட் வந்துருச்சு. ஃபின்ட்ராட் வந்து நான் வாட்டர் வந்து எப்பயுமே கொஞ்சம் டஃப்பாக தான் மெயின்டைன் பண்ணுவேன் எல்லா ஃப்ளோரானுக்கும். இது வரைக்கும் நான் வாட்டர் அழுக்காக வச்சுருந்ததுனால எந்த பிரச்சனை வந்தது கிடையாது. இவருக்கு வந்து வந்துருச்சு. ஸோ ஃபின்ட்ராட்டு நான் ஸ்டார்டிங்கில் வந்து அப்படியே க்யூர் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு வாலில் வந்து ஒரு டாட் வந்து கொஞ்சமாக வால் பிச்சுக்கிட்டு போச்சு. நான் ஹீட்டரு கல்லுப்புலாம் போட்டு ஆட் பண்ணி வச்சேன், பட் ஒர்க் ஆகலை. ஸோ இப்போ வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணி எல்லாத்துக்கும் வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டேன். நான் பண்ணலை, ஒரு பையனை காசு கொடுத்து கூட்டின்னு வந்து அவனை பண்ண வச்சேன். ஸோ இவருக்கு இப்போ வாட்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபிஷ் டாக்டர்கிட்ட மெடிசன் வாங்கி போட்டிருக்கேன். அவர் ஒரு மெடிசன் கொடுத்தாரு, அது போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நானே வந்து பேராசைட்க்கும் ஃபங்கஸ்க்கும் ஒரு மெடிசன் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து டெய்லி ஒரு 30% வாட்டர் சேஞ்ச் பண்ணி இந்த மெடிசன்ஸை நான் ரெகுலராக ஆட் பண்ண முடியலை. ஸோ இப்போ தான் நேற்றுலேருந்து தான் எனக்கு ஃபீவர் அடிக்காமல் இருக்குது, அதனால தான் இன்றைக்கி நான் வீடியோ ரெடி பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நல்லா இருந்தேன் அப்படின்னா இதெல்லாம் பண்ணலாம். வாட்டர் சேஞ்ச் 30% பண்ணுற அளவுக்கு தான் இருக்கேன். இப்போ இவரை கண்டிப்பாக ரெடி பண்ணுருவேன். பட் இந்த வால் கிட்ட நீங்கள் நோட் பண்ண முடியுமான்னு தெரியலை வீடியோவில், ஏன்னா ஒயிட் கலர் லைட் வந்து இந்த போயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ பிங்க்கு தான் இப்போ டேங்க்கில் இருக்குது. திருப்பி ஒயிட் லைட் நான் வாங்கினேன். எனக்கு பிங்க் லைட்டே சுத்தமாக பிடிக்காது. ஃபிஷ்ஷை வந்து அதை இரிட்டேட் பண்ணும். நேச்சுரல் கலர் தான் அதை இரிட்டேட் பண்ணாது. ஸோ இந்த பிங்க்கு என்ன கலர் லைட் போட்டாலும் சரி, ஃபிஷ்ஷை கண்டிப்பாக இரிட்டேட் பண்ணும். ஸோ எனக்கும் அது பிடிக்கல, ஃபிஷ்ஷோட ட்ரூ கலரையும் காட்டாது, வாழை அரிக்குது. இப்போ அதை தாண்டி உடம்புலையும் வந்து அதுக்கு புண்ணு வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னே தெரியல, மெடிசன்லாம் ஆட் பண்ணி தான் வச்சுருக்கிறேன், பட்டு ஒர்க் ஆகலை. வாட்டர் சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணணும் போல் இருக்குது. ஓகே, ஸோ இது ஒரு பிரச்சனை. இதுக்கப்புறம் வந்து எல்லோ கேலக்ஸி குட்டிங்க ஒரு 70-80 வந்து வச்சுருக்கேன் சரிங்களா. ஃபஸ்ட் பேட்ச்சு செகண்ட் பேட்சுன்னு இருக்கும், அது எல்லாத்தையும் ஒரே சைஸ் கொண்டு வந்து ஒன்றா விட்டுட்டேன். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து எல்லாத்துக்கும் வந்து பேராசைட் ப்ராப்ளம். 100% நான் வாட்டர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தான், அந்த பையனை வச்சு பண்ணேன்னு பார்த்தீங்களா. ஸோ அந்த வாட்டர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக பிரச்சனை. இது தப்பு என் மேலே தான், ஏன்னா வாட்டர் சேஞ்ச் பண்ணாலே ராக் சால்ட்டு போடுவேன், இல்லை பேராசைட் மெடிசன் போடுவேன். எதுவுமே போடாமல் வந்து வெறும் கம்ப்ளீட் 100% வாட்டர் சேஞ்ச் பண்ணேன். ஸோ சுத்தமாக வந்து இதுங்களுக்கு ஒத்துக்கவே இல்லை. என்னால் இப்போ எதுவுமே செய்ய முடியல. சாகிறத வந்து எடுத்து தான் போட்டுட்ருக்கேன்.
பேரசைட் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம தினமும் 50% வாட்டர் சேஞ்ச் பண்ணி அதில் ராக் சால்ட்டும் மெடிசனும் ஆட் பண்ணணும். பண்ண முடிகிற நிலமையில இல்லை. இதில் வந்து சைஃபன் போட்டுலாம் தண்ணி எடுக்க முடியாது. தரையில் வச்சுருக்கேன் இந்த தர்மாகோல் பாக்ஸை. ஸோ அதனால் சைஃபன் போட்டுலாம் எடுக்க முடியாது. பக்கத்துலேயே உட்காந்து ஒரு கப்பில் வந்து மீனை எடுக்காமல் தண்ணி அள்ளி அள்ளி நான் வேறு ஒரு பாத்திரத்தில் நிரப்பி அப்படி தான் பண்ணணும். ஸோ கொஞ்சம் இது கடுப்பான உடம்பு நல்லானதான் இதையும் பண்ண முடியும். இப்போ ஒரு 40 குட்டிங்க கிட்ட இருக்குது. ஆக்சுவலாக இதுங்க பெரிய குட்டிங்க, கொஞ்சம் நல்லா தாங்கிட்டு வருது. வந்து நான் இதை பார்த்து முடிச்சிருவேன். இன்றைக்கி உடம்பு நல்லா இருக்கிறதுனால சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி இதுக்கு ஒரு வாட்டர் சேஞ்ச் பண்ணி மெடிசன்ஸ் ஆட் பண்ணிடுவேன். அப்புறம் ஃப்ளவரானுக்கு ஒரு 30 இல்லை 50% டேங்க்கில் தண்ணி இறக்கிட்டு திருப்பி தண்ணி ஆட் பண்ணி மெடிசன்ஸ் போடணும். இது வரைக்கும் எனக்கு இப்படி பிரச்சனைலாம் வந்ததே கிடையாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீடியோலாம் போடுவேன். பேராசைட் பிரச்சனை பீட்டாஸ்க்கு வரும். பட் இந்த மாதிரி மொத்தமாக எல்லா வேலையும் எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ தான் இப்படி காட்டுதுங்க. செய்யவே முடியலை சுத்தமாக எதுவுமே. பார்ப்போம். இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருக்கேன். கொஞ்சம் நல்லா இருக்கேன்னா எப்பயுமே ஃபீவர் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு 24 மணி நேரம். இப்போ அப்படி ஃபீவர் அடிக்காமல் நேற்று நைட்லேருந்து கொஞ்சம் நல்லா இருக்கேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ ரெடி பண்ணி முடிச்சுட்டு உடனே இந்த ஒர்க்கெலாம் தான் நான் பண்ணணும். இன்றைக்கி வந்து சண்டே. நேற்றே வந்து நான் வீடியோ ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியானமே இந்த வீடியோ தான். ஏன்னா இவ்வளோ இறந்துருச்சு, இதுக்கெல்லாம் ஒரு அப்டேட் போடலன்னா தப்பாயிடும். பட் எல்லாம் இறந்ததுக்கு இந்த மாதிரி நடந்ததுக்கெலாம் நான் தான் காரணம். ஏன்னா மேலே ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் ஓவர்ஃப்ளோ வைக்கலை. கீழே இங்கே ஃப்ளோரான் வந்து நான் வழக்கம் போல் ஹார்டியாக மெயின்டைன் பண்ணி அதுக்கு ஃபின்ட்ராட் வர வச்சுட்டேன். இது வரைக்கும் நான் எந்த ஃப்ளோரானுக்கும் வந்தது கிடையாது. அதே மாதிரி மீட் பாலுக்கு க்ரோத்து கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னா, ரெகுலராக நான் ஆம்பர் தான் யூஸ் பண்ணுவேன், டையோட ஃபுட்டு. அதை வந்து நான் மீட் பாலுக்கு யூஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். வேறு ஒரு பில்லெட்டு சேஞ்ச் பண்ணேன். தப்பு அது. அந்த பில்லெட்டு அவ்வளோ கேவலமாக இருக்குது. தூக்கி கொட்டிட்டு இப்போ திருப்பி ஆம்பருக்கு வந்து நான் மாறியிருக்கேன். அந்த பில்லெட்டு போட ஆரம்பிச்சிலேருந்து சுத்தமாக க்ரோத்தே கிடையாது. இப்போ நான் ஆம்பர் எவ்வளோ நாள் போட்டாலும் க்ரோத்தை திரும்பி ஆரம்பிக்கிறதுக்கு அவ்வளோ டிலே ஆகிடும். அந்த நான் போட்ட பில்லெட் வந்து நீங்கள் யாரும் வாங்குறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஏன்னா அது ஃப்ரெண்டு வந்து தாயிலேருந்து இம்போர்ட் பண்ணி எனக்கு கொடுத்தாப்புல. ஸோ அதனால் அது நீங்கள் யாரும் வாங்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால் எதுவும் பதட்டமாக அது என்ன ஃபுட்டு அப்படின்னு கேட்காதீங்க. ஃப்ளோரானில் மட்டும் எப்பயுமே பில்லெட்டு சேஞ்ச் பண்ணுறது அதெல்லாம் நானே பண்ணக்கூடாது தான் சொல்வேன். பண்ணால் நல்லது. டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறப்ப ஃப்ளோரான் விரும்பும். பட் எல்லா பில்லெட்டுமே நல்ல பில்லெட்டா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிக்க முடியாது. அதனால தான் நான் வருஷ கணக்கில் இந்த டையோட ஆம்பரையே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்குமே நான் அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சரிங்களா? அப்புறம் இந்த பீட்டாக்கு வந்து அந்த பேராசைட் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கம்ப்ளீட் வாட்டர் சேஞ்ச் அந்த பையனை வச்சு பண்ணிவிட்டு அதுக்கு எதுவுமே நான் ஆட் பண்ணாமல் விட்டது ஒரு மிஸ்டேக். அதனால தான் அதுக்கு இப்போ பேராசைட்டில் எனக்கு தினமும் செத்துட்டு இருக்குது. அவ்வளோதான். ஸோ சொல்லணும்னு நினச்சதெல்லாம் சொல்லிவிட்டேன். நான் இந்த மிஸ்டேக்கு இது எல்லாமே வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் யாருமே இது செய்யக்கூடாது. அதுக்காக தான் ஓப்பனாக ஒன்று விடாமல் என்னென்ன பண்ணேன் அப்படின்றத எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இன்னொன்று மெயினானது, கிவ்அவே வந்து கண்டிப்பாக போடுறேன். சரிங்களா? இன்னும் ஒரு 2-3 நாளில் கிவ்அவே எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும், என்ன ஏது அப்படின்றத நான் போடுறேன். நான் கான்டாக்டை சேர்க்குற மாதிரி தான் யோசிச்சு வச்சுருக்கேன். சரிங்களா? போட்டியோ இல்லை கேள்வியோ அந்த மாதிரி கிடையாது. அதெல்லாம் வேலை அதிகமாக வரும். ஸோ எனக்கு பெனிஃபிஷியலாக தான் அந்த கிவ்அவே நடத்த போகிறேன். என்னன்றதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ போடணும்னு நினச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.